ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து குரூப் 2 உடைய தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இனிமேட்டுக்கு. ஏன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இலக்கணமில் வந்து தப்பு வரும், சரிங்களா? அந்த இலக்கணத்தில் வர தப்புலாம் வந்து ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம், பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா, சரியான இணையை வந்து கண்டறிகன்னு சொல்கிறாங்க. கதினா என்ன? அவங்களே கதியாக கிடக்கிறது, துணை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்தது பேருனா வந்து செல்வம் வரும், தரம்னா நல்ல தரமாக தகுதியாக இருக்குது, நனினா மிகுதி இப்படி வரணும். அது அப்படியே ஆர்டர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கதி துணை அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுது. ஸோ திராவிட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வரும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இதெல்லாம் திராவிட மொழிகள். ஆனால் ஹிந்தி வந்து ஒரு வடமொழி, சரிங்களா? தேர்ட் கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ போது, செம்மல், அரும்பு இதெல்லாம் மலருடைய உறுப்புகள், சரிங்களா? ஆனால் கம்மல்ங்கிறது மலரோட உறுப்பு கிடையாது. ஃபோர்த் கொஷின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அதுதான் வந்து கரெக்டானது, சரிங்களா? ஸோ வந்து கான்வர்சேஷன் அப்படின்னா அதோடைய தமிழ் சொல், தூய தமிழ் சொல் உரையாடல், சரிங்களா? ஃபிஃப்த் கொஷின், மரபு பிழைகள் ஒளி மரபு. கூகை வந்து என்ன பண்ணும்? குளரும், கூகை குளரும். ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா அலரும், சரிங்களா? ஆந்தை தான் அலரும். மயில் வந்து அகவும், சரிங்களா? மயில் அகவும். குயில் வந்து கூவும். காகம் வந்து கரையும், சரிங்களா? இந்த ஒளி மரபுலாம் படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதெல்லாம் வந்து தாவரங்களின் இளநிலையை வந்து குறிக்கும், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து 10th தமிழ் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? செவன்த் கொஷின், இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. நீர்நிலைகள், சரியா? இது எல்லாமே என்னன்னு சொல்லுது? நீர்நிலைகள். இது வந்து 9th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு லெசனில். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. குண்டம்னா என்ன? குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். ஊருணினா பருகு நீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th கொஷின், தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? ஸோ அடவினாவே நம்மளுக்கு தெரியும் காடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷின்ஸ் வந்து எதில் இருக்குன்னா, காடுங்கிறது வாணிதாசனுடைய ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் முன்னாடி வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி, கானகம் அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து சிலதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் படிக்க மாட்டோம். ஸோ மறக்காமல் படிச்சிருங்க கைஸ். 9th கொஷின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தா வரணும், அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் பூ, அதுக்கப்புறம் மா, சரிங்களா? 10th கொஷின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கெட்டுகளில் 1 எடை குறைவு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படின்னா நம்மளுக்கு தங்கம் தெரியும், பிஸ்கட்னா கட்டின்னு தெரியும். ஸோ 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு, இதுதான் கரெக்டு. 11th கொஷின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரினா வந்து திருமால், சரிங்களா? இந்த ரீ வந்தது அப்படின்னா வந்து திருமால், சரிங்களா? அரினா அறிந்து கொள், தெரிந்து கொள் அந்த மாதிரி, சரிங்களா? அதனால தெரிந்து கொள், சரிங்களா? அரினா என்னது? அரினா திருமால், அரினா அறிந்து கொள், தெரிந்து கொள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தெரிஞ்சுக்கிறது, சரிங்களா? 12th கொஷின், கூரை அப்படின்னா வந்து வீட்டின் கூரை. இந்த ரா வந்தது அப்படின்னா புடவை, கோரப்புடவை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அது. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லா அதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. 3 சுழி இன்னு, 2 லாவோடைய லகர வேறுபாடு இதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மயங்குழி எழுத்துக்கள்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்க்களத்தில், இதுதான் போர்க்களம், இந்த லா தான் வரும், நம்மளுக்கு தெரியும். புண்பட்ட 3 சுழி இன் வரணும். வீரர்களுக்கு களத்தில், இந்த குண்டுலா வரணும், சரிங்களா? இதுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. 14th கொஷின், வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? விரி. 15th கொஷின், வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? உரை. 16th கொஷின், கண்டான் வேர்ச்சொல்லை கண்டறிக. கண்டான்னா கான், கண்டானுடைய வேர்ச்சொல் என்ன? கான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், தேடுகிறான், தேடு.
18th கொஷின் அஞ்சி என்ற வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னாவே இருன்னு முடியும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அஞ்சினர். சரிங்களா, அஞ்சினர். ஸோ அஞ்சினார்னும் இருக்குது, ஆனால் அஞ்சினர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி போட்டுறக்கூடாது கைஸ். அஞ்சினர். அஞ்சினர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தான் அஞ்சி. வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயரை கண்டறிக. வானா வந்தவர், வந்தான்னா வினைமுற்றாயிடும், வந்த அப்படின்னா பெயரெச்சம், வந்துனா வினையச்சம், வந்தவர் தான் இதுக்கு வினையாளனையும் பெயர். கரெக்ட். சரிங்களா. வாழ் என்பதன் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ், வாழ்க்கை அப்படிங்கிறது தான். கை ஐல முடிகிறது ஒரு தொழிற்பெயர். சரிங்களா. வாழ் குட்டல் இக்கு குட்டல் ஐ, இக்கு குட்டல் ஐன்னு முடியும். சரிங்களா. அப்போ ஐன்னு முடிகிறதும் ஒரு தொழிற்பெயர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கரேஜ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் துணிவு. கரேஜ்னா என்னது? துணிவு. 22 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லினை சரியான தொடரை கண்டறிக. பேடி அப்படின்னா நெற்பயிர். சரிங்களா. பேடினா என்னது? நெற்பயிர். அதுதான் இந்த இது இருக்கிறதுலே வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா. ஆர்வஸ்னா அறுவடைன்னு வரணும். சரிங்களா. 23 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிகன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ எப்பிக் லிட்ரேச்சர்னா நம்மளுக்கு தெரியும். எப்பிக்னா காப்பியம். சரிங்களா. லிட்ரேச்சர்னா இலக்கியம்னு வரணும். ஸோ காப்பி இலக்கியம்னு வரணும். சரிங்களா. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா ஃபோக்னா நம்மளுக்கு வந்து தெரியும் நாட்டுப்புற அப்படின்னு தெரியும். சரிங்களா. ஃபோக்னா என்னது? நாட்டுப்புற. லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஸோ நாட்டுப்புற இலக்கியம் வரணும். டிவோஷனல்னா என்னது? டிவோஷனல் அப்படின்னாவே பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்கே பக்தி இலக்கியம்னு வரணும். இங்கே ஆன்ஷியன் லிட்ரேச்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பண்டைய இலக்கியம். ஆன்ஷியன்னா பண்டையம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த சைடு வந்து செவ்விலக்கியம்னு பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம்னா என்னது? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். சரிங்களா. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரீஜினல். வட்டாரம்னா என்னது? ரீஜினல். ரீஜினல் லிட்ரேச்சர். நவீன அப்படின்னா மாடர்ன். நவீனத்துவம், மாடர்ன் லிட்ரேச்சர். சரிங்களா. 24 பிரித்து எழுதுக. களனல்லால் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ களன் கூட்டல் அல்லால். இன்னையும் ஆவையும் சேர்த்து பாருங்களேன். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி. அப்போ இன் கூட்டல் ஆ என்ன ஆகும்? நாவாயிடும். சரிங்களா. அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. உடல்னு எதை சொல்கிறாங்கன்னா இன்னது. ஆக்சுவலாக உடல்னா மெய் எழுத்துன்னு அர்த்தம். சரிங்களா. உடல்னா மெய்யெழுத்துன்னு அர்த்தம். உடல் மேல் அது அப்போ இன்னுங்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஆ நாவாயிடும். சரிங்களா. அதுதான் களனல்லால். நீங்கள் எல்லாமே இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படியும் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும் இந்த விதிப்படியும் பிரிச்சிங்களாவே ஒரு மேக்ஸிமம் இது வந்து பிரிகிற மாதிரி இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 25 உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பயனற்ற செயல். சரிங்களா. அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது வந்து ஒரு பயனற்ற செயல். அடுத்தது வந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருள் தான். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அதாவது தடையின்றி மிகுதியான மக்கள் வந்துட்டாங்க அது மாதிரி. சரிங்களா. தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்ன? தடையின்றி மிகுதியாக. விழலுக்கு இறைத்த நீர் போல வந்து ஒரு பயனற்ற செயல். 27 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. போவேன் அப்படின்னு சொல்கிறது. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து மறைவிடை. மறுத்து கூறுறது வந்து மறைவிடை. சரிங்களா. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு ஏன் நீயே போவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவல். ஓகேவா. நான் போக மாட்டேன் அப்படி ஏவல். 28 வந்து உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும். ஆட தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட தெரியும்னு சொன்னால் அது வந்து ஒரு இனம். ஆடல் பாடல் வந்து ஒரு இனமாக இருக்கா, அதனால் இனமொழி விடை. 29th கொஷின் நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது எவ்வகை விடை? நீ நடனமாடவில்லையான்னுக்கிறதுக்கு கால் வலிக்கும். இதுக்கு மேலே வந்து வலிக்கும். ஒரு வேளை ஆடினா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருவது. அதாவது நடக்க போகிறத சொல்கிறது. சரிங்களா. இதே உற்றது உரைத்தல்னா உற்றது நடந்ததை சொல்கிறது. கால் வலிக்கிறது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது உற்றது உரைத்தல். சரியா. 30th கொஷின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அஃது அன்று. அஃதுன்னு ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு வரும். சரிங்களா. இதே இந்த இடத்துல உயிர்மை எழுத்து வந்திருந்ததுன்னா அது அப்படின்னு வரும். சரிங்களா. அஃது அன்று. அன்றுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருமைக்கு வரும். இந்த அன்று அப்படிங்கிறது ஒருமையோடைய தொடரில் வரும். சரியா. அஃது அன்று அப்படிங்கிறது பன்மையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லங்கிறது வரும். சரிங்களா. பன்மையில் தான் அல்லங்கிறது வரும்.
31 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. நான் சி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அப்படிங்கிற பன்மை வந்திருக்கிறதுனால அது நான் அந்த இதில் தான் முடியும் சரிங்களா. இதே நான் நட்ட மரம் வளர்ந்தது அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இதே ஒருமையில் வருது மரம் அப்படின்னு ஒருமையில் வருதுன்னா வளர்ந்ததுன்னு வரும். மரங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால பன்மையில் வந்திருக்கு சரிங்களா. வளர்ந்தன அப்படின்னு முடியும். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இப்போ தான் சொன்னேன் பன்மையில் வந்துச்சுன்னா பன்மையில் தான் முடியும்னு சொல்லிட்டு. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன சரிங்களா. இதே ஒருமைனா எப்படி வரும் இதே சென்டென்ஸு. கல்வி நிலையம் காலந்தோறும் மாறி வருகிறது. கல்வி நிலையங்கள் அப்படிங்கக்குள்ள பன்மையாயிருது, அதனால காலந்தோறும் மாறி வருகின்றனன்னு முடியுது. இதே கல்வி நிலையம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கல்வி நிலையம் காலந்தோறும் மாறி வருகின்றது அப்படின்னு முடியும் சரிங்களா. நாமளே படிச்சிருப்போம் ஒருமை பன்மை இதுக்கான வந்து சொற்கள் வந்து படிச்சிருப்போம். தூள முடிஞ்சிச்சுன்னா ஒருமைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆழ முடிஞ்சதுன்னா பன்மைன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தூ டு ரு இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ஒருமை, ஆழ முடிஞ்சதுன்னா அது வந்து பன்மை சரிங்களா. வருகின்றன ந ஆழ தானே முடியுது, அதனால வந்து இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கல்வி நிலையங்கள்னா பன்மை, நான் ஆழ முடிஞ்சதுன்னா அதுவும் பன்மை. 33 சரியான தொடரை தேர்ந்தெடு. பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அதாவது எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது மீனிங்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி சரிங்களா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து படித்து பாருங்கள். ஏ ஆப்ஷன். துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தின்னு வராது சரிங்களா. துன்பத்தினால் அப்படிங்கிறதும் வராது. துன்பத்தினால் பொறுத்து கொள்பவன், துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், அதுதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. 34 சொல் பொருள் பொறுத்துக. கெடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, சேகரம் அப்படின்னா கூட்டம், வாகு அப்படின்னா சரியாக, மெத்த அப்படின்னா மிகவும் சரிங்களா. கெடிக்கலங்கி மிக வருந்தி சேகரம் கூட்டம், வாகுனா சரியாக, மெத்தனா மிகவும். 2143 சொல் பொருள் பொறுத்துக. பொளம் அப்படின்னா வந்து அழகு, கடறுனா காடு, கோடுனா கொம்பு, குருளைனா குட்டி. ஸோ இதுக்கு 3142. இன்னொரு டைம் பார்க்கலாம். பொளம்னா அழகு, கடறுனா காடு, கோடுனா கொம்பு, குருளைனா குட்டி. 36th கொஷின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மூன்று இனம் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா 9th தமிழ் புக்கில் தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் சரிங்களா. அதில் இருக்கும் 3 இனம் என்னன்னா துறை, தாளிசை, விருத்தம். இதுதான் 3 இனம் சரிங்களா. பாசவர் என்பதன் பொருள் என்ன? வெற்றிலை விற்பவர் சரிங்களா. பாசவர் அப்படின்னா பாசமாக வெத்தலை வந்து விற்கிறாங்க அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. பாசமாக சரிங்களா. ஓசுனர்னா என்னது? எண்ணெய் விற்பவர் சரியா. ஓசுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. இது வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். பாசவர் பாசமாக வெத்தலை விற்கிறாங்க. 38th கொஷின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. மடு அப்படின்னா பொய்கை, மாடு அப்படின்னா செல்வம் சரிங்களா. ஸோ புதுசாக இருக்குது. மடுனா பொய்கைன்னு சொல்லிட்டு, நம்ம மாடுனா செல்வம்னு நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு போட்டுடலாம் இந்த கொஷினுக்கு. இருந்தாலும் மடுனா பொய்கையாம்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. மடுனா என்னது? பொய்கை. மடுனா பொய்கை, நீர்நிலை போல இருக்குது. 39 கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக. தாமரை தரையில் கோடு, தரையில் கோடு போட்டிருக்கோம், அது வந்து கரெக்டு சரிங்களா. இங்கே கேட்குறதே தவறான வாக்கியம். சஞ்சனாவுக்கு பழம் கொடு, அதுவும் கரெக்டு. தாமரைக்கு புத்தகம் கோடாம், புத்தகம் கொடுன்னு தான் வரணும் சரிங்களா. புத்தகம் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் இதுதான் தவறாக இருக்குது. பென்சிலை கொண்டு கோடிடு, அதுவும் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. 40 மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. மடினா சோம்பல் சரிங்களா. அதே மாதிரி மடினா மடிச்சு வையே, இது ரெண்டுமே ரெண்டு பொருள் தருதா. மடினா நம்மளுக்கு தெரியும் சோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு, மடினா மடிக்கிறது, இது ரெண்டுமே இந்த பொருள் தான் கரெக்டாக இருக்குது. 41 இசை என்பதன் இரு பொருள்களை கண்டறிக. இசைனா பாடல், இசைனா புகழ், இதுதான் கரெக்டு சரிங்களா. அடுத்தது 42 கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தருக. செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல் சரிங்களா. செப்புனா செப்பு சொல்லு அந்த மாதிரி சரிங்களா. பேசுதல், விளம்புதல், செப்புதல் பேசுறது, விளம்புறது விளம்புதல்.
43 ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஒண்டியாய்னா தனியாக நம்மளுக்கு தெரியும். ஒருத்தன்கிறத ஒருவன், அதாவது இது வந்து பேச்சு மொழியில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எழுத்து மொழியில் எழுத சொல்கிறாங்க. ஒருத்தன்னா ஒருவன், ஒண்டியாய்னா தனியாக, போனால்னா போனால். ஓகே, அது ஊர்கோலமா கிடையாது, ஊர்வலமா. 44 ஒரசாம வளர்ந்துட்டான் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஒசரமா அப்படின்னா உயரமாக வளர்ந்து விட்டான். 45 கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இதுதான் சரியான வந்து ஒரு எழுத்து வழக்கில் இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்க, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு வழக்கு. நம்ம பேச்சு வழக்கில் தான் இப்படி பேசுவோம், எழுத்து வழக்கில் டீசெண்டாக எழுதுவோம். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற சென்டென்ஸ் எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. 46 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் எதுன்னு வராது. 3 உண்மைகள் யாவை அப்படின்னு வரும். சரிங்களா? சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? 47 பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடு. பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்னு தான் வரும். சரிங்களா? யாவை. மற்றது பாருங்க, படிச்சு பாருங்க. மற்றது பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் ஏன்னா வரும், ஏன் படிச்சார் அப்படின்னா வரும், எது அப்படின்லாம் வராது. சரிங்களா? காப்பியங்கள் அப்படிங்கக்குள்ள யாவை, அது ஒரு பன்மையில் இருக்கு, அப்ப யாவைன்னு தான் வரும். இங்கேயும் பாருங்க, சிலப்பதிகாரம் கூன்றும் 3 உண்மைகள் அப்படிங்கக்குள்ள யாவைங்கிறது தான் வரும். பன்மையில வந்துச்சுன்னா யாவை அப்படின்னு வரும். சரிங்களா? 48 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் யாவை? 3க்குமே யாவை தான், ஏன்னா கள் அப்படின்னு வந்துச்சுனாவே யாவை போட்டுருங்க. 49 சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி, சரிங்களா, 2 மேற்கோள் குறி வந்து இட்டிருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட். இந்த இதில் சொல்னு போட்டுட்டு ஒரு கமா, சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். சொல்னு சொல்லிட்டு ஒரு கமா. சரிங்களா? சொல் கேட்கிறேன் அப்படின்னு என்றான் கணியன், இதுதான் வந்து கரெக்டு. 50th கொஸ்டின், முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. முத்தமிழ் போட்டுட்டு செமிகோலன் போட்டுட்டு இயல் கமா இசை கமா நாடகம் அப்படின்னு முடியணும். இசை கமா இயலுக்கு வந்து ஒரு கமா போட்டுட்டு இசைக்கு ஒரு கமா போட்டுட்டு நாடகம்னு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 51 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கண்டறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைத்த அது அப்படியே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். 52 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆப்ஷன் பி பாருங்க, குடியரசுத் தலைவர் நாளை வருவார். குடியரசுத் தலைவர் நாளை வருவார், இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்கு. 53 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையே அப்படிங்கிறது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து கரெக்டாக எழுதணும்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம், கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். 54 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவலன் கொலையுண்டான். அதாவது படு, பட்டது, பெரு, பெற்றது, படு, பட்டது, பெரு, பெற்றது, உண்டது, உண்டான், கொலையுண்டான், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? 55 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர். திருத்தினான், பதிப்பித்தான், பயிற்றுவித்தான், அந்த மாதிரி விபி இந்த மாதிரி தீ அந்த மாதிரி எழுத்துலாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பிறவினை தொடர். சரிங்களா? இங்கே வந்து திருந்தினான் அப்படின்னு தான் வந்திருக்கு. திருத்தினான்னு வந்துருந்துச்சுன்னா அவன் திருந்தினான், அவனுக்காக அவன் திருந்திக்கிட்டான், அது தன்வினை. அவன் திருத்தினான் அப்படின்னா இன்னொருத்தனை அவன் திருத்திருக்கான்னு அர்த்தம். அப்போ அது பிறருக்காக பண்ணுறது பிறவினை. சரிங்களா? பாட்டு பாடப்பட்டது, படு பட்டதுன்னு வந்தாவே நம்மளுக்கு தெரியும் செய்யப்பாட்டு வினை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செய்வினை கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. பணம் காணாமல் போனது, போயிற்று, இந்த மாதிரி வந்தது. உண்டது, உண்டான், கொலையுண்டான், பெற்றது, இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே அது செய்யப்பாட்டு வினை, அதுவும் கரெக்டு. சரிங்களா? அப்துல் நேற்று வருவித்தான், விபி அந்த மாதிரி வந்துச்சுனாவே பிறவினை தொடர். வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். சரிங்களா? இதுவும் தவறு.
ஸோ ஆப்ஷன் 3 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இதில். 56 அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். 2 தொடர் வந்து கலந்துருக்கு. ஒரு முதன்மை தொடர் கூட ஒரு துணை தொடர் வந்துருச்சு அப்படின்னா அது கலவை தொடர். சரிங்களா? தனித்தொடர்னா என்ன? ஒரு எழுவாய் இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலையை வந்து கொண்டு முடியும். சரிங்களா? அந்த சென்டென்ஸில் ஒரு எழுவாய் இருக்கலைன்னா இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பயனிலை மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தனி சொற்றொடர். சரிங்களா? இதே தொடர் சொற்றொடர் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும், அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலையை கொண்டு முடியும். சரிங்களா? கலவை தொடர்னா ஒரு துணை தொடரோடு ஒரு முதன்மை தொடர் வந்து கலந்து வந்துடும், அதுதான் கலவை தொடர். 57 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. பந்து உருண்டது அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். பந்து உருட்டப்பட்டது அப்படின்னா உருட்டப்பட்டதுன்னா அது வந்து பிறவினை வாக்கியம். சரிங்களா? 58 சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென கண்டறிக. சிங்க குருளை. சரிங்களா? சிங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க? குருளைன்னு சொல்லுவாங்க. புளியை வந்து பரல்னு சொல்லுவாங்க. சரியா? மான் கன்று அந்த மாதிரி வரும். 59 வந்து பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. பால் வந்து என்ன பண்ணுவோம்? பருகினான். பால் வந்து பருகினான். மாத்திரை விழுங்கினான். 60th கொஷின் பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை டேஷ் அவனுக்கு உடல் நலமில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை. சரிங்களா? 60th கொஷின் என்னது? முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. அதுக்கான கரெக்டான இணைப்பு சொல் என்னன்னா, ஏன் அவன் போகல அப்படின்னா அவனுக்கு உடல் நலமில்லை, இதனால் அவனுக்கு உடல் நலமில்லைன்னு வராது. சரிங்களா? ஆகவே அவனுக்கு உடல் நலமில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை, அதுதான் கரெக்டாக இருக்குது. 61 சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடுது. அதுக்கு கூடு கட்ட தெரியாதுப்பா, அதனால தான் அது அப்படி பண்ணுச்சு. இதுதானே கரெக்டான சென்டென்ஸாக இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே இந்த இணைப்பு சொல் வந்து போட்டுடலாம். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் எடுக்கிற கொஷின்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸோடைய பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இலக்கணம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அதை நம்ம தெளிவாக படித்தோம்னாவே போட்டுடலாம். அப்புறம் புக்கில் இருக்கிற இலக்கணம் தான் வந்து கேட்குறாங்க எல்லா கொஷின்ஸ்லையுமே. அந்த நம்ம இலக்கணத்தை வந்து சரியாக பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும். அதெல்லாம் அப்போவே நம்ம வந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிடணும். 62 கலைச்சொல் அறிக. ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். சரிங்களா? ட்ராபிக்கல் ஜோன்னா என்னது? வெப்பமண்டலம். 63 சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக. எர்த்வாம் அப்படின்னா என்னது? நாங்கோல் புழு. எர்த்வாம்னா என்னது? நாங்கோல் புழு. மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல்வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். எர்த்வாம்னா என்னது? நாங்கோல் புழு. மெட்டீரியலிசம்னா பொருள் முதல்வாதம். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். 4321. 64 கலைச்சொல் தேர்க. லெக்சிகன் அப்படின்னா என்னது? பேரகராதி. லெக்சிகன்னா என்னது? பேரகராதி. 65 சரியான கலைச்சொல்லை தேர்க. லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. லிட்ரஸினா என்னது? கல்வி அறிவு. 66 பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரியான இது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு அழகியன் வராது. ஆக்சுவலாக ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே என்ன வரும்? ஓர் தான் வரும். சரிங்களா? இதே உயிர்மை எழுத்து கா ஞா சா அந்த மாதிரி வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒருங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னது? ஓர் அழகிய சிற்றூர். உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே என்ன வரணும்? ஓர் தான் வரணும். ஸோ இது கரெக்டு. 67 பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஒரு ஏரி, ஒன்று ஏரி இதெல்லாம் தவறு. சரிங்களா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். 68 கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? பாருங்க, டி ஆப்ஷன் வந்து பாருங்க. மா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒருங்கிறது தான் வரணும். அடுத்தது ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மறந்திருக்கின்றன, அது கரெக்ட். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள் சி ஆப்ஷனில் பசுமையான அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அழகிய அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். மண் தொட்டி மாங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
69th கொஷின் வந்து அதாவது வந்து கீழ்கண்ட பத்தி படித்து வினாக்களுக்கு விடையளி. 69லேருந்து 73 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ்க்கு இந்த பத்தியிலேருந்து தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ பத்தி படிக்கலாம். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மழை வளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலேயே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணங் கமழும், கோலா மாமயில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும், அத்தகைய மலையினின்று விரைந்து வந்து இறங்கும் மெல்லருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ், அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போது தென் தமிழ்நாட்டில் மழை வளம் படைத்த பழம்பதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயே சொல்லிட்டாங்க, தென்றல் அமைந்து வரும் தமிழ்நாட்டில் அமைந்தது குற்றாலம்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் ஆன்சர். சரிங்களா? மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும், அதுதான் மலைவளம் படைத்த பழம்பதினே சொல்லிட்டாங்க. அதனால இது திருக்குற்றாலம். சரிங்களா? செகண்ட் கொஷின், பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறு. கோங்கு வேங்கை தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், அதுதான் அதோடைய மரம். சரிங்களா? அடுத்தது தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது? தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். ஸோ அதுதான் வந்து 71க்கு. 72க்கு அருவி நின்று சிதறும் நீர்த்திவளைகளுக்கு கூறப்பட்ட உவமை யாது? பாருங்க, இப்போ இந்த கொஷின் வந்து என்ன கொஷின்? அருவி நின்று சிதறும் நீர்த்திவளைக்கு கூறப்படும் உவமை பாலாவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை பாருங்க, வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுதும் சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே உவமையாக சொல்லியிருக்காங்க, பாலாவி மாதிரி இதாகுதுன்னு சொல்லிட்டு. 73 பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்கள். ஸோ வந்து குரவமும் மல்லிகையும், குரவமும் முல்லையும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கொஷினுக்கும் மேலே பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அதை கரெக்டாக படித்து பார்த்து நம்ம எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான் இது. 74 சேர்த்தெழுதுக. தமிழ் கூட்டல் எங்கள். பாருங்க, நான் சொன்ன மாதிரி உடல் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு விடுமா, அந்த சென்டென்ஸ் இங்கே வரல. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்னா என்னது? மெய்யெழுத்து. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இல்லு கூட்டல் ஏ சேர்ந்து லேவாயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்க, தமிழெங்கள் அப்படின்னு வந்து வரும். சரிங்களா? பிரித்து எழுதுக. விலங்காய் அப்படிங்கிறது வில கூட்டல் காய் விலங்காய். சரிங்களா? வில கூட்டல் காய் விலங்காய். சேர்த்து எழுதுக. பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. இக்கு வரணும். சரிங்களா? பனி கூட்டல் காற்று என்னது? பனிக்காற்று. 77 சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்திடு. கரும்புங்கிறது வந்து கரும்பு தோட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? கரும்பு தோட்டம். இதே வந்து தென்னந்தோப்பு, இது வந்து தென்னை மரமாக இருந்துச்சுன்னா தென்னந்தோப்பு பனந்தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தோட்டம்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியே தேயிலையும் தோட்டம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? வாழை அப்படிங்கிறதுக்கும் தோட்டம் தான் சொல்லுவாங்க. வாழை தோட்டம், வாழைத்தோப்பு, வாழையை தோட்டம்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமெண்ட்டில் பண்ணுங்க என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு. 78 கூற்று சரியா தவறா? கூற்று 1, களிப்பா தூங்கல் ஓசை உடையது. கிடையாது, களிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தான் தூங்கல் ஓசை உடையது. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தவறா இருக்கு. கள்ளித்தொகை களிப்பாவால் ஆனது. கரெக்ட். ஸோ கூற்று 1 தவறு, 2 சரி. 79th கொஷின், கூற்று சரியா தவறா? எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. எட்டுத்தொகை நூலா வந்து மதுரை காஞ்சி? கிடையாது, அது 10 பாட்டு. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல், அதுவும் தவறு. காஞ்சினாவே நிலையாமை. இதை பெருகவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. கரெக்டு, மதுரை காஞ்சி பெருகவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கூற்று 1, 2 தவறு, 3 மட்டும் சரி. 80th கொஷின், கூற்று ஏ, கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. இது வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அண்ணன் வந்து என்னென்ன பொன்மொழி சொன்னாரோ அது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா?
அடுத்தது 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஆமாம், 2010 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். சரியா? ஸோ ஆப்ஷன் பி. 81 அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், உற்றாருக்கு சென்றலாம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த மூதுரையோட இது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓரெழுத்து. பி ஆப்ஷன் பாருங்க. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஆமாம், தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. 40 வந்து நெடில் 2 குரில். சரிங்களா? 83 பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. உலகில் 3000 மொழிகள் பேசப்படும்னு வராது, பேசப்படுகின்றன அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஏன்னா வந்து உலகில் 3000 மொழிகள் அப்படிங்கிறது வந்து என்னது? சரி, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகழ்கால சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம போட்டுடலாம். கிறு கின்றுன்னு வந்துச்சுன்னா தான் நிகழ்காலம். சரிங்களா? கிறு கின்றுன்னு வரணும். அப்போ இங்கே கின்றுன்னு வந்திருக்கு. சரிங்களா? அதை வச்சு போட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் நிகழ்கால இடைநிலைகள். இப்போ தான் மேலே சொன்னேன், அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஆப்ஷன் சி, கிறு கின்று ஆனின்று அப்படிலாம் வந்துச்சுன்னா அது நிகழ்கால இடைநிலை. சரிங்களா? இதே இத்து இட்டு இருன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை. சரிங்களா? இப்போ இவு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால இடைநிலை. ஆ அள் இல் வந்து எதிர்மறை இடைநிலை. 85 வந்து இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா நேற்று அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸு. சரிங்களா? நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து பெய்யும்னாவே இதுக்கு மேலே நடக்க போகிறத தான் பெய்யும்னு சொல்லுவோம். நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும் அப்படின்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்டாக இருக்குது. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. சரிங்களா? 86 ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஏற்றம்னா இரக்கம். 87 பருதி என்பதன் எதிர்ச்சொல். பருதினா என்ன? கதிரவன். அதோட ஆப்போசிட் என்ன? சந்திரன், நிலவு. சரிங்களா? ஸோ பருதினா கதிரவன். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருதினா கதிரவன், சூரியன், வெய்யோன், இது எல்லாமே வந்து கதிரவனை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் எதிராக இருக்கிறது சந்திரன் மட்டும். 88 எதிர்ச்சொல் தருக. இம்மை அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் மறுமை. இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா மறுபிறவி. அவ்வளோதான். 89 சரியான இணையை தேர்ந்தெடு. சைதாப்பேட்டை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சைதைன்னு சொல்லணும். சைதான்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. நாகப்பட்டினம் நாகை கரெக்டு. மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவாங்க. மயிலை வந்து சொல்ல மாட்டாங்க. மயிலாப்பூரம் தான் மயிலைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க. இதுவும் தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து எல்லாமே தப்பாக இருக்குது. இந்த நாகப்பட்டினம் நாகை மட்டும்தான் கரெக்டு. 19th கொஷின். நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மறுவூ எதென கண்டறி. நாகை. இப்போ தான் மேலே பார்த்தோம், அதே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இது எல்லாமே இலக்கணம் தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி எலிஜிபிலிட்டியில். புரோட்டோக்கால் கலைச்சொல் அறிக. புரோட்டோக்கால்னா மரபு தகவு. புரோட்டோக்கால்னா என்னது? மரபு தகவு. புதுசாக இருக்குது, கேட்க புதுசாக இருக்குது இந்த சென்டென்ஸை. நல்லா பார்த்துக்கோங்க. புரோட்டோக்கால்னா மரபு தகவு. 92 சப்சிடி என்ற நேரான தமிழ் சொல் கண்டறிக. சப்சிடினா நல்கை. சரிங்களா? சப்சிடினா என்னது? மானியம்னு தெரியும். இங்கே வந்து நல்கைன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சப்சிடினா என்னது? நல்கை. நல்கை. 93 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பயவா கலரணையர் கல்லாதவர். ஸோ கல்லாதவர் எதை போன்றவர்? கலர் நிலம் போன்றவர். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பயவா கலரணையர் கல்லாதவர். அதுக்கான கொஷின் வந்து கல்லாதவர் எதை போன்றவர். 94 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு என அழைக்கப்படுகிறார். ஸோ பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொஷின் கேட்கணும். 95 விடைக்கேற்ற வினாதான். தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? அதுதான் கொஷின். சரிங்களா? 96 வந்து தவறான இணையை தேர்க. உத்தியோகம்னா என்னது? சரி, உத்தியோகம்னா அலுவல். கரெக்டு.
காரியதரசினா தலைவர் கிடையாது சரிங்களா. நிபுணர்னா வல்லுனர் கரெக்டு, அங்கத்தினர்னா உறுப்பினர். காரியதரசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. சரியான தமிழ் சொல். உத்தியோகம்னா அலுவல், நிபுணர்னா வல்லுனர், அங்கத்தினர்னா உறுப்பினர். காரியதரிசினா வந்து தலைவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 97 கரன்சி நோட் அப்படின்னா வந்து பணத்தாள். செக்னா என்னது? காசோலை. கரன்சி நோட்னா பணத்தாள், செக்னா காசோலை. இ-காமர்ஸ் அப்படின்னா வந்து ஈனாவே மின்னணு அப்படின்னு வந்துடணும், காமர்ஸ்னா வணிகம் சரிங்களா. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. காசோலைனா செக்கு, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை, கரன்சி நோட்னா பணத்தாள். 3412. 98 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. டென்ஷன்னா என்னது? மன அழுத்தம். டென்ஷன்னா என்னது? மன அழுத்தம். 99 பிழையான வாக்கியத்தை கண்டறிக. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. கரெக்டு தான். கையில் காசு சேர்ந்தது கரெக்டு. எல்லாமே வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க கரெக்டு. ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் அப்படிங்கிறது கரெக்டு. பூவின் இதழ்கள் விரிந்தன. பூவின் இதழ்கள் விரிந்தன. விரிந்தனன்னு வரணும், விரித்தனன்னு வந்திருக்கு சரிங்களா. பூவின் இதழ்கள் விரிந்தன இந்து வரணும், அங்கே இது விரித்தன அப்படின்னு வந்திருக்கு, அதுதான் தவறு. 100 சேர்ந்து சேர்த்து. பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுருங்க. ஊருக்கு போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறது கரெக்டு. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் கரெக்டு. அவன் பணம் சேர்த்தான் கரெக்டு. ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர் இல்லை சேர்த்தனர்னு வரும் சரிங்களா, அதுதான் தவறாக இருக்குது சரிங்களா. ஸோ இதில் எல்லாமே இலக்கண கொஷின்ஸ் தான் கைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 100 கொஷின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஎன்பிசி பிளட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.